அபிஷேக், நீங்க ஆபீஸ்க்கு ஒரு நிமிஷம் லேட்டா வந்தா உங்களுக்கு எவ்வளவு ஃபைன்? சார் 150 rupees சார். ஓகே. 15 நிமிஷம் லேட்டா வந்தா சார் half day salary cut சார். அடுத்து யாரு? ஆகாஷ். 3:30. பரவாயில்ல, நிமிஷத்துக்கு ஒருத்தங்க ஆட் ஆகுறாங்க நம்மளுக்கு. ஓகே அபிஷேக், செஷன் ஸ்டார்ட் பண்ணிருங்க. லாஸ்ட் வீக் அவங்க பண்ணிருக்க அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே குரூப்ல இருக்கு, வாட்ஸ்அப்ல இருக்கு. அதை ஒரு வாட்டி பார்த்துருங்க. பார்த்துட்டு நெக்ஸ்ட் டாபிக் உள்ள ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே செஷன் முடிஞ்சது. கோல்டன் ஃபவுண்டேஷனுக்கு வந்து ஒரு சிறகுகள் ஆன்போர்ட் பண்றதுக்கு ஒன்று வச்சிருக்கோம். ஸோ உங்கள்கிட்ட சொன்னல நம்மகிட்ட என்னென்ன மாடியூல் இருக்கு, அந்த மாடியூல்ஸ் உங்களுக்கு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ இதில் வாலண்டியர் பண்ற சிறகுகள் வந்து 30 minutes per day மட்டும் ஒர்க் பண்றதுக்கும் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பட் ஒன்லி வித் லேப்டாப். ஸோ இது ஸ்டார்ட் அபிஷேக். ஓகே சார். ஸ்டூடெண்ட்ஸ் என் ஸ்க்ரீன் விசிபிள் இருக்கா? எஸ் சார். ஓகே ஓகே. லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம்? வாய்ஸ் ஆடிபிள் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? லாஸ்ட் கிளாஸ் வந்து வேரியபிள்ஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட் பார்த்தோம். அதில் வந்து வேரியபிள்ஸ்ல வந்து 3 டைப்ஸ் பார்த்தோம். வேரியபிள் அண்ட் ஓகே ரிலேட்டட் கான்ஸ்ட், அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். ஓகே அப்புறம் ஆப்ஜெக்ட்ஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட் அது பார்த்தோம். ஓகே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே. எல்லாரும் கோத்ரூ பண்ணி பார்த்தீங்களா போயிட்டு? எஸ் மேம். ஓகே ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அரே மெத்தட்ஸ்ல மேப்பு, ஃபில்டர், ரெடியூஸ் அண்ட் தென் கால்பேக் ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். ப்ராமிஸ் பார்க்க போறோம், க்ளோஷியர். இந்த 4 மெத்தட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எல்லாரும் வந்துட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? கேக்குதா? பண்ணலாம். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ப்ராமிஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம். நோட் பண்ணிக்கோங்க அப்படியே. ப்ராமிஸ் என்ன பண்ணுன்னா ஒரு இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ரெப்ரசன்டேட்டிங் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஈவெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆச்சா இல்ல ஃபெயில்ட் ஆச்சா இல்ல பெண்டிங்ல இருக்கா அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம ப்ராமிஸ் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட கோத்ரூ பண்ணுவோம். இதான் ப்ராமிஸ்ல நம்ம யூஸ் பண்ண போற 3 மெத்தட். ப்ராமிஸ் ப்ராமிஸ் மெத்தட் ஒரு ஈவெண்ட்டை வந்து அந்த மெத்தட் வந்து பெண்டிங்ல இருக்கா இல்ல கம்ப்ளீட் ஆயிடுச்சா இல்ல ரிஜெக்ட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக நம்ம ப்ராமிஸ் யூஸ் பண்ண போறோம்.
இதெல்லாம் வந்து ஒரு அட்வான்ஸ் கான்செப்ட். இது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் கோடிங்கில் ஒவ்வொரு பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ஒரு ப்ராமிஸ் மெத்தட் எழுதியிருக்கோம். லெட் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு இங்கே நம்ம ப்ராமிஸ் மெத்தடை கால் பண்ணியிருக்கோம். நியூ ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ரிசால்வ் ரிஜெக்ட். ரிசால்வ்னா கம்ப்ளீட்டட், ரிஜெக்ட்னா ஃபெயில்டு அப்படின்ற ஃபங்க்ஷனை பேராமீட்டரில் பாஸ் பண்ணியிருக்கோம். பாஸ் பண்ணிட்டு இந்த ஆப்ரேஷன் இந்த இட்ரேஷன் வந்து ரன் ஆகுது. இதுக்குள்ளே நம்ம இன்னொரு வேரியபிளை பாஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா இந்த ஆப்ரேஷன் பிரிண்ட் பண்ணு, அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா இந்த ஆப்ரேஷன் பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி எல்ஸ் யூஸ் பண்ணி எழுதிட்டு அந்த ப்ராமிஸ் மெத்தடை இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். இங்கே பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். ட்ரை கேட்ச்னா நார்மலாக எரர் ஹேண்ட்லிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. தென் கேட்ச் மெத்தட் யூஸ் பண்ணி இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த இதை பிரிண்ட் பண்ணு, தென் இதில் இந்த கோடில் ஏதோ எரர் இருந்துச்சுன்னா அது என்ன எரர்னு சொல்லிட்டு லாக் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம கேட்ச் யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். இங்கே வந்து நம்ம 2 ஸ்டெப் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சு, இல்லைன்னா ஃபெயில்டுன்ற 2 யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் நான் இங்கே வந்து ஃபால்ஸ்னு சேஞ்ச் பண்ணேன்னா ஆப்ரேஷன் will be failed அப்படின்னு வரும். இந்த ப்ராப்ளம் வந்து ஃபெயில்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுது. இப்போ நம்ம வந்து 2 மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். ரிசால்வ், ரிஜெக்ட் 2 யூஸ் பண்ணியிருக்கோம். தென் வந்து நம்ம இதில் பெண்டிங் எப்படி பெண்டிங் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸ்டூடெண்ட்ஸ் அண்ணா வாய்ஸ் ஆடிங்களா? இன்னொரு வாட்டி சொல்றீங்களாண்ணா? ஓகே ஓகே. இங்கே வந்து ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு வேரியபிள் வந்து ப்ராமிஸ்னு சொல்லிட்டு மை ப்ராமிஸ்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருப்போம். இங்கே வந்து நம்ம ப்ராமிஸ் மெத்தடை நம்ம பார்க்குறது வந்து ப்ராமிஸ் நார்மலாக என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்டேட்டஸ், இப்போ ஒரு ஈவெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சா, இல்லை இப்போ நார்மலாக ஒரு பேமெண்ட் பண்ணுறீங்க, பேமெண்ட் பண்ணும்போது பேமெண்ட் ஃபெயில்டுன்னு வருதா இல்லை பேமெண்ட் சக்ஸஸ்னு வருதான்னு சொல்லிட்டு ஒரு ஜிபேல வரும்ல, அந்த மாதிரி இதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ப்ராமிஸ்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணியிருப்போம். ப்ராமிஸ் மெத்தட் யூஸ் பண்ணும்போது 2 பேராமீட்டரில் அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அது ரிசால்வ் ஆயிடுச்சா இல்லை ரிஜெக்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணணும். இந்த கண்டிஷன் வந்து இந்த இட்ரேஷனுக்குள்ள ரன் ஆகும். இதுக்குள்ள ஒரு வேரியபிள் பாஸ் பண்ணி அது சக்ஸஸ்னு வந்துச்சுன்னா இதை பிரிண்ட் பண்ணு, ஃபெயில்னு வந்துச்சுன்னா இதை ஃபில் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கோம். இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். எழுதிட்டு நம்ம இங்கே டிக்ளேர் பண்ண இங்கே தான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராமிஸ் மெத்தடுக்கு. அந்த வேரியபிளை இங்கே கால் பண்ணி எரர் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணியிருக்கோம். எரர் ஹேண்ட்லிங் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா இங்கே ஒரு நார்மலாக எல்லா கோட்லையும் எரர் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் எரர் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக கன்சோல் பிரிண்ட் பண்ணிட்டீங்கன்னா கோடில் ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியாது எந்த இடத்துல இஷ்யூ வந்துச்சு சொல்லிட்டு. அதனால நம்ம இங்கே வந்து ஒரு ட்ரை கேட்ச் போட்டு நம்ம தென் கேட்ச் மெத்தட் யூஸ் பண்ணி இங்கே ஒரு எரர் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணியிருக்கோம். புரியுதா? ஓகேண்ணா. ஓகே. இப்போ இதில் நம்ம வந்து பெண்டிங் ஸ்டேட்டஸ் இப்போ நம்ம 2 மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். ட்ரூன்னு சேஞ்ச் பண்ணால் ஆப்ரேஷன் சக்ஸஸ்னு வருது, ஃபால்ஸ்னு சேஞ்ச் பண்ணால் ஆப்ரேஷன் வந்து ஃபெயில்டுன்னு வருது. இப்போ இங்கே பெண்டிங் நம்ம இப்போ அடுத்து நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். இதில் யாருக்கும் கிளாரிஃபிகேஷன் இருக்கா இல்லை யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? கேக்குதா என் வாய்ஸ்?
பார்த்தீங்கன்னா செட் டைம் அவுட் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கா? ஸ்டூடெண்ட்ஸ், என் வாய்ஸ் கிளியராக கேட்குதா? கிளியரா இருக்கு அபிஷேக். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே என்ன Actually பண்ணியிருக்கோம் புரியுதா? அப்படின்னா சார், இல்ல புரியுதான்னு கேட்டேன். ஏன்னா ஒருவேளை யாரும் எதுவும் பேசினா மேபி உங்களுக்கு புரியாம இருக்கலாம். இல்ல புரியலாம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் புரியுதா இல்லை இங்கே என்ன பண்ணியிருக்கோம் யாருக்கும் ஐடியா இருக்கா? நீங்க எல்லாம் மியூட்ல இருக்கீங்க. ஸ்டூடெண்ட்ஸ், ஆனா பாக்குறேன்னா ஐ ஓகே திங்க் நீங்க நினைக்கிறேன் அபிஷேக். சார், புரியலன்னு நினைக்கிறேன். ஓகே புரியலன்னு ஓகே நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே 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 நம்ம ப்ரீவியஸ் ஸ்கூலில் என்ன பண்ணோம்னா ரிசால்வ் ரிஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் கம்ப்ளீட் ஆச்சா ஃபெயில்ட் ஆச்சா அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருந்தோம். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த ஃபங்க்ஷன் இந்த இஃப் கண்டிஷனை வந்து செட் டைம் அவுட் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். பெண்டிங் இப்போ ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங் நான் வந்து 4 செகண்ட்ஸ் கழிச்சு செக் பண்ணிட்டு எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டைம் அவுட் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த ஆப்ரேஷன் வந்து மல்டிபிள் ஆப்ரேஷன் வந்து ரிக்வஸ்டாக வரும்போது உங்களோட 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 கோடு வந்து பிளாக் ஆக சான்ஸ் இருக்கு. அப்போ அப்படிங்கும்போது ஒரு ஃபோர் செகண்ட்ஸ் கழிச்சு உங்களோட ஆப்ரேஷன் ரன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெண்டிங் ஸ்டேட்டஸ் யூஸ் பண்ணிருப்போம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? என் வாய்ஸ் கேக்குதா? இந்த கோட்ல வந்து டைம் செட் பண்ணிருக்கோம். ஆமா ஆமா, ஓகே ஓகே. ஆமா, இப்போ வந்து நம்ம பெண்டிங் ஸ்டேட்டஸ் யூஸ் பண்ணிருக்கோம். நான் என்ன சொன்னேன், ப்ராமிஸ் மெத்தட்ல ரிசால்வ் ஆச்சான்னு சொல்லணும், ரிஜெக்ட் ஆச்சான்னு சொல்லணும், ஸ்டேட்டஸ் பெண்டிங்ல இருக்கான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்காக ரிசால்வ் ரிஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ பெண்டிங், ஒரு ஃபங்க்ஷன் மல்டிபிள் ரிக்வஸ்ட் வருது சேம் டைம்ல அந்த சர்வர்ல வந்து மல்டிபிள் ரிக்வஸ்ட் வருதுன்னா அந்த சர்வர் வந்து கிராஷ் ஆக சான்ஸ் இருக்கு. ஒரு ரிக்வஸ்ட் வந்து 4 செகண்ட்ஸ் கழிச்சு நெக்ஸ்ட் ரிக்வஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது உங்களோட சர்வர் வந்து கொஞ்சம் எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் இருக்கும்ல. அதுக்காக தான் அந்த ப்ராமிஸ் மெத்தட்ல பெண்டிங்ன்ற ஒரு ஸ்டேட்டஸ் யூஸ் பண்றோம். பெண்டிங் ஸ்டேட்டஸ் நம்ம பிரிண்ட் பண்ண செட் டைம் அவுட் ஒரு மெத்தட் இருக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்ல. செட் டைம் அவுட்ல வந்து நம்ம அந்த இஃப் கண்டிஷனை உள்ள பாஸ் பண்ணிடுறோம். பாஸ் பண்ணிட்டு இந்த பேரந்திசிஸ்க்கு வெளியே நீங்க எத்தனை செகண்ட் உங்களோட பெண்டிங் ஸ்டேட்டஸ் ஷோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 1000னா 1 செகண்ட், 2000னா 2 செகண்ட்ஸ், 1000 போட்டு 1 செகண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஆப்ரேஷன் will be failed வந்துருச்சு. நான் இங்க வந்து ட்ரூ சேஞ்ச் பண்றேன். செக் பண்ணிட்டு இருக்க அந்த கண்டிஷனை போய் செக் பண்ணிட்டு இந்த ஆப்ரேஷன் will be success. இங்க கண்டிஷன் நம்ம வேரியபிள்குள்ள ட்ரூ பாஸ் பண்ணிருக்கோம். அப்போ அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கு. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? எதுக்காக ப்ராமிஸ் மெத்தட் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? கேக்குதா என் வாய்ஸ்? புரியுதுங்கண்ணா. ஓகே ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. எனிஒன் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா இப்போ? யாருக்கு நல்லா புரியுது? நான் பண்றேன். இப்போ நம்ம போன்ல வந்து இப்போ நம்ம வந்து ஏதாச்சும் ஸ்கிரீன் யூஸ் பண்றோம், அதாவது ஜிபே அந்த மாதிரி யூஸ் பண்றோம்னா அதோட மணி டிரான்ஸ்ஃபர் வந்து எப்படி இருக்கு, அதாவது ஃபெயில்டா இருக்கா சக்சஸ் ஆயிருக்கா, அதுக்கான பேக் எண்ட் பாக்குறதுக்காக நம்ம இந்த ப்ராமிஸ் யூஸ் பண்றோம். அது வந்து கரெக்டா போதா இல்லைன்னா ஃபெயில் ஆகுதா அப்படின்றது. ப்ராமிஸ் மெத்தட் வந்து பேசிக்கா நம்ம இதுதான் யூஸ் பண்றோம். நீங்க வந்து ஒன்ஸ் இதை நீங்க நிறைய நிறைய ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்க உங்க கோடிங்ல எழுதும்போது நிறைய இடத்துல வந்து யூஸ் ஆகும். இது வந்து ஒரு அட்வான்ஸ் கான்செப்ட் தான், இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க ஃபர்தரா நிறைய ஒர்க் பண்ண போகும்போது இந்த மாதிரி கான்செப்ட்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, ஓகே. இது எல்லாருக்கும் புரிஞ்சா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் போலாமா? போலாம். டெஃபினிஷன் நோட் பண்ணிட்டீங்களா? அதை இது புரிஞ்சதுனால தான் உங்களுக்கு புரியும்.
இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நோட் பண்ணிக்கோங்க இது மட்டும். நோட் பண்ணிக்கிட்டீங்களா எல்லாரும்? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கால்பேக் ஃபங்க்ஷன். கால்பேக் ஃபங்க்ஷன்னா தட் பாசஸ் அனதர் ஃபங்க்ஷன் அஸ் அன் ஆர்குமெண்ட் இன் செகண்ட் ஃபங்க்ஷன். இது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணும், அதுதான் கால்பேக் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட கோத்ரூ பண்ணுவோம். இதை நோட் பண்ணிக்கோங்க. கால்பேக் ஃபங்க்ஷன் ஒன்றும் இல்லை, ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷனை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறது தான் கால்பேக் ஃபங்க்ஷன். இதெல்லாம் அந்த டெஃபினேஷன்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நீங்கள் ஒரு இன்டர்வியூ போனீங்கன்னா இதெல்லாம் வந்து கோர் கான்செப்ட். நம்ம டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுற 12 கான்செப்ட் கோர் கான்செப்ட். நீங்கள் எந்த இன்டர்வியூ போனாலும் இந்த 12 கான்செப்ட்ல இருந்து தான் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். இதை விட்டு இந்த 12 கான்செப்டை தவிர வேற எந்த எந்த கொஷின்ஸும் வராது. இதை ஒரு பேசிக்காக வச்சு தான் எல்லா இன்டர்வியூ கொஷின்ஸும் இருக்கும். நீங்கள் இந்த 12 கான்செப்டை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்தரா. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? என் வாய்ஸ் கேட்குதா? ஓகே ஓகேண்ணா, புரியுதுண்ணா. ஓகே ஓகே. இது இங்கே நோட் பண்ண, இங்கே டைப் பண்ணுற எல்லா டெஃபினேஷனுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு டெக்னிக்கல் இன்டர்வியூ கொஷின்ஸ். வைவா 1-to-1 கொஷின்ஸில் கேட்கும்போது கால் பேக்னா இதுக்கு யூஸ் பண்ணுறோம், ப்ராமிஸ்னா இதுக்கு யூஸ் பண்ணுறோம், வேரியபிள்ஸ்னா என்ன, நெக்ஸ்ட் கிளாஸ் போன கிளாஸில் பார்த்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைவாவில் கேட்பாங்க. நீங்கள் இந்த வைவாவில் உங்களை ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா தான் நெக்ஸ்ட் உங்களை கோடிங்க்கு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு ஃபர்தராக இது பண்ணுவாங்க. இது ஒரு ஹிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க, இது எப்பயுமே யூஸ்ஃபுல் தான் உங்களுக்கு. வந்து நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். ஃபங்க்ஷன் ஈட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் நேம் கால் பண்ணிட்டு கன்சோலில் வந்து டு யூ ஹேவ் ஹேட் அ பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஃபங்க்ஷன் எழுதிட்டு இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷனை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஈட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம், ரிமைண்ட் ஈட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். எழுதிட்டு இந்த கால்பேக், நம்ம கால்பேக்னா என்ன சொல்லியிருக்கோம், ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷனை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறது தான் கால்பேக் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கோம். நம்ம ரெண்டு ஃபங்க்ஷனை ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள பாஸ் பண்ணிட்டு அந்த ஒரு ஃபங்க்ஷனை பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் பண்ணும்போது இந்த அவுட்புட் நமக்கு ஷோ ஆகுது. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகேண்ணா. இது யாரோ இந்த கோடை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா, இது என்ன புரிஞ்சுதுன்னு? நான் ஃபர்ஸ்ட் வந்து ஈட்ன்ற ஃபங்க்ஷன்ல வந்து நம்ம லாக் எழுதுறோம்னா, ஓகே நெக்ஸ்ட் இன்னொரு ஃபங்க்ஷன் ரிமைண்டர் ஈட்ன்ற ஃபங்க்ஷன்ல இன்னொரு லாக் எழுதுறோம்.
ஓகே கிரீட் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி கால் பேக் பண்றதுக்கு அந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் உள்ள கூப்பிடுறோம் ஆர்குமெண்டா. ஓகே ஓகே. இந்த கால் பேக் கூப்பிட்டு எதுக்கு நம்ம லாஸ்ட்ல அந்த எழுதியிருக்கோம்? கிரீட் ஆர்குமெண்ட் பாஸ் பண்றது, ஆர்குமெண்டா இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் பாஸ் பண்றதுக்காக தான். புரியல. ஆர்குமெண்டா இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் பாஸ் பண்றதுக்காக வேணாம். ஓகே ஓகே. ஆல்மோஸ்ட் கரெக்ட் தான். இங்க இந்த ஃபங்க்ஷன்ல தான் நம்ம கால் பேக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால் பேக் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் நம்ம இங்க கால் பேக்னு சொல்லிட்டு அதுல அந்த ஆர்குமெண்ட் குள்ள பாஸ் பண்ணியிருக்கோம். புரியுதா? ஓகே. ஓகே ஓகே. இது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஓகே ஓகே. இந்த கால் பேக் ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, நீங்க ஒரு ஒரு பேஜ்ல ஒரு கண்ட்ரோலர்னு எழுதிருப்பீங்க. அதுக்குள்ள ஒரு ஒரு மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் எழுதிருப்பீங்க. மல்டிபிள் ஃபங்க்ஷன் எழுதிட்டு அதே லாஜிக்ஸை உங்களுக்கு மறுபடியும் வேணுன்றதுக்காக உட்காந்து மறுபடியும் அந்த ஃபங்க்ஷன்லாம் எழுதிட்டு இருக்க முடியாதுல்ல. அதுக்காக கால் பேக் மெத்தட் யூஸ் பண்ண சொல்லிட்டு இந்த அந்த ஃபங்க்ஷன்ஸை மறுபடியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். உங்க கோட்ல எங்க வேணா கால் பேக் எழுதிட்டு அங்க எழுதியிருக்கிற அந்த பேஜ் எழுதியிருக்க கோட இங்கே கால் பண்ணிக்கலாம், இந்த பேஜ் எழுதி கோட இங்கே கால் பண்ணிக்கலாம். அதுக்காக யூஸ் பண்றது தான் கால் பேக் ஃபங்க்ஷன். ஒரு ஒரு ஃபங்க்ஷனை இன்னொரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஆர்குமெண்டா பாஸ் பண்றதுக்கு பேர் தான் கால் பேக் ஃபங்க்ஷன். புரியுதா ஸ்டூடெண்ட்? ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே புரியுதா? புரியுது. ஓகேண்ணா. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ராமிஸ். ஓகே ப்ராமிஸ் பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம அரே மெத்தட்ஸ் பார்ப்போம். அரே மெத்தட்ஸ்ல வந்து மேப், ஃபில்டர், ரெடியூஸ் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். நிறைய நீங்க நிறைய கோட்ஸ் எழுதும் போது அரே மெத்தட்ஸ் வச்சு தான் நீங்க எழுதுவீங்க. அரே மெத்தட்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம்னா, ஒரு மல்டிபிள் டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்காக. லாஸ்ட் கிளாஸ்லயே நான் சொன்னேன், ஆப்ஜெக்ட் நடத்தும் போது யாரோ டவுட் கேட்டீங்க, எதுக்கு நான் இது யூஸ் பண்றீங்க, இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லி கேட்டீங்க. யாரோ ஒருத்தர் கேட்டீங்க, ஞாபகம் இருக்கா? ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என் வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஓகே ஓகே. லாஸ்ட் கிளாஸ்ல யாரோ டவுட் கேட்டீங்களே, இந்த ஆப்ஜெக்ட்டும் இந்த அரே எதுக்கு நான் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட என் கோட காட்டி ரெஃபர் காட்டினேன். சரி ஓகே. அரே வந்து மல்டிபிள் ஐட்டம்ஸ் சிங்கிள் வேரியபிள் ஸ்டோர் பண்றதுக்காக யூஸ் பண்றது பேர் தான் அரேன்னு சொல்லுவோம். இதுல வந்து 3 மெத்தட்ஸ் இருக்கு. மேப்பு, ரெடியூஸ், 3 மெத்தட்ஸ் இருக்கு அரேல வந்து. நம்ம இந்த 3 மெத்தட்ஸையும் ஒரு மெத்தடா ஒரு எக்ஸாம்பிளோட கோ த்ரூ பண்ணுவோம். மேப் பார்க்கலாம். மேப் மெத்தட் இஸ் யூஸ்டு டு கிரியேட் a நியூ அரே. மேப் மெத்தட் என்ன பண்ணுன்னா, இது வந்து ஒரு நியூ அரேவை கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்றது பேர் தான் மேப் மெத்தட். இது ஒரு ஃபர்தரான எக்ஸாம்பிளோட நம்ம கோ த்ரூ பண்ணுவோம். இதுதான் அரேன்னு சொல்லுவாங்க. மல்டிபிள் எலமெண்ட்டை சிங்கிள் வேரியபிள்ல ஸ்டோர் பண்றது பேர் தான் அரேன்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் கிளாஸ் நம்ம ஆப்ஜெக்ட் பார்த்தோம்.
பார்த்தீங்கன்னா இப்போ நம்பர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு அரே நம்ம வச்சிருக்கோம் 65 10 24 43 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே கிரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே மேப் மெத்தட் யூஸ் பண்ணி நியூ அரே கிரியேட் பண்ண போகிறோம். அந்த நியூ அரே கிரியேட் பண்ணுற அரேக்கு நியூ அரே நேம் கொடுத்துட்டோம். இந்த நம்பர்ஸை இப்போ நம்ம மேப் பண்ண போகிறோம். இந்த வேரியபிளை இப்போ இங்கே நம்ம மேப் பண்ண போகிறோம். அதனால அந்த வேரியபிளோட நேமை கால் பண்ணி மேப் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். மேப்னு கால் பண்ணிட்டு இங்கே ஒரு பேராமீட்டர்ஸில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் டிக்ளேர் பண்ணுறோம். இங்கே வந்து அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷனோட டிக்ளேர் பண்ண நேமை இங்கே போட்டு அந்த பேராமீட்டர்ஸ்ல ஒரு ஆர்குமெண்ட்டா நம்மளு ஒரு வேல்யூ பாஸ் பண்றோம். அந்த நம்ம வந்து நம்ம ரிட்டர்ன் பண்றோம். ஃபங்க்ஷனுக்குள்ள எப்பயுமே ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும்னா அதனால நம்ம இப்போ நம்மன்ற வேல்யூவை நம் இன்ட்டு 10 அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் அண்ணா பண்றோம். அண்ணா சாரி டு இன்டர்ப்ட்ண்ணா. ஓகே ஓகே சொல்லுங்க. ஒரு நிமிஷம் நான் ஒரு ஸ்க்ரீன் ஷேர் மட்டும் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம். ஹாப்பி பர்த்டேண்ணா. ஹாப்பி பர்த்டேண்ணா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஹாப்பி பர்த்டே. ஓகே ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. தேங்க்யூ ஃபார் ஆல். ஸ்க்ரீன் என்ன ஷேர் ஆயிட்டு இருக்கானா? ஆமாம். ஸ்டாப் ஷேரிங் கொடுத்துட்டேனே. சரி ஓகே. ஸ்க்ரீன் தெரியுதா இப்போ? தெரியுது. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். டிக்ளேர் பண்ணிவிட்டு நான் அரே மேப் மெத்தட் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், நியூ அரேவை கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே வந்து நெக்ஸ்ட்டு நியூ அரேன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் மறுபடியும் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். டிக்ளேர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஆல்ரெடி இருக்கிற அரேவை கால் பண்ணிவிட்டு மேப் ஃபங்க்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒரு நேம் எழுதிட்டு அந்த மேப் ஃபங்க்ஷனுக்கு என்ன நேம் கொடுத்துருக்கோமோ அதே நேம் அந்த ஃபங்க்ஷனில் கால் பண்ணிவிட்டு அதோட ஆர்குமெண்ட்டை நம்முன்னு ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறோம். நம்முன்னு பாஸ் பண்ணிவிட்டு அந்த நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். இங்கே நம்ம தான் வந்து இந்த கரண்ட் இண்டெக்ஸ் ஆஃப் த வேல்யூ. பார்த்தீங்கன்னா இப்போ 65 தான் நம்ம 65 × 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த அரேக்குள்ளே 65 × 10 615 பிரிண்ட் ஆகும். மேப் வந்து என்ன பண்ணும், நியூ அரே கிரியேட் பண்ணும். இப்போ இதில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவும் ஈச் வேல்யூவும் மல்டிப்ளை பண்ணி அதோட அவுட்புட்டாக பிரிண்ட் பண்ணும். பார்த்தீங்கன்னா மேப் ஃபங்க்ஷன் வந்து கிரியேட்டிங் அ நியூ அரே. நம்ம கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை ஒரு நியூ அரேவாக கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே. யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா மேப்ல? மேப்னா லூப் மாதிரியா? மேப்னா லூப் இல்லை. ஓகே 1 மினிட் என் கூட காட்டுறேன் புரியுமா? அதாவது ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் டிராவல்ஸ் பண்ணணும். ஆமா. இப்போ மேப் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ நீங்க ஒரு கோட் சின்டாக்ஸ் எழுதுறீங்க. நார்மலா ஒரு ஃப்ரண்ட் எண்ட்ல ஒரு கோட் எழுதுறீங்கன்னா ஒரு இதுக்கும் உட்காந்து கோட் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. ஒரு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்குள்ள போட்டீங்கன்னா அது எத்தனை டைம் வேணா கால் பண்ணிக்கலாம்ல. அதுக்காக யூஸ் பண்றதா மேப். நான் எக்ஸாம்பிள் ஷோ பண்றேன் பாருங்க. ஓகேண்ணா. ஓகே. ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா ஸ்டூடண்ட்ஸ்? தெரியும். இந்த ஸ்கிரீன் மட்டும் தான் தெரியுதா? அந்த கம்பைலர் ஸ்கிரீன் தான் தெரியுது. ஓகே ஒண்ணு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இங்கே நான் ஃபீச்சர்னு சொல்லிட்டு ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணி இதுக்குள்ள மல்டிபிள் டைட்டில், மல்டிபிள் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே போட்டு சிங்கிள் லைன் ஆஃப் கோட் தான். இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் ஆஃப் கோட் தான். அந்த ஃபீச்சர் வந்து மேப் பண்ணியிருக்கேன். மேப் பண்ணிட்டு 3 H1 டேக், பேராகிராஃப் டேக்,
2 பேராகிராஃப் டேக் ஒரு ஹெச்டி டேக் போட்டு பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டைட்டில், இங்கே டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணியிருக்கேன். அங்கே நிறைய டைட்டில் நிறைய டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. அது எல்லாமே உட்காந்து இப்போ நீங்கள் நார்மலாக எழுதுனீங்கன்னா ஒரு டிவ் டேக் போட்டு அதில் வந்து 10 இது இருக்குன்னா 10 டிவ் டேக் போட்டு 10 இது எழுதிட்டு இருக்க முடியாதுல்ல. அதுக்காக கோடை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக ஒரு நியூ அரேவை கிரியேட் பண்ணி அதை மேப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் மேப் மெத்தட். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இதில் எதுவும் ஐடியா இருக்கா இருக்கும் பார்த்ததும்? ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்க்ரீன் விசிபிளா? தெரியுது. ஓகே ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபீச்சர்னு ஒரு அரே டிக்ளேர் பண்ணி இதுக்குள்ள எத்தனையோ மோர் தென் ஒரு 5 டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் எழுதி வச்சிருக்கேன். இதை நான் வந்து 3 லைன்ல அதை மேப் பண்ணி ஷோ பண்றேன் பாருங்க. ஓகே, 3 லைன்ல அந்த எல்லா டேட்டாவையும் நான் மேப் பண்ணியிருக்கேன் பாருங்க. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? டைட்டில்னு போட்டா அங்க இருக்கிற 5 டைட்டிலுமே ஷோ ஆகும். ஃபியூச்சர் டாட் டைட்டில் இங்கே நான் மேப் பண்ணியிருக்கேன். ஃபியூச்சர்ன்ற வேரியபிள் கொடுத்து இங்கே மேப் பண்ணியிருக்கேன் இண்டெக்ஸ் வேல்யூவா. ஃபியூச்சர் டாட் டைட்டில் கொடுத்தனா அந்த 5 டைட்டிலுமே ஷோ ஆகும். அந்த H1 டேக் உள்ள ஃபியூச்சர் டாட் டிஸ்கிரிப்ஷன் ஷோ பண்ணனா அந்த 5 டிஸ்கிரிப்ஷனுமே ஷோ ஆகும். நீங்க 5 வாட்டி கோட் பண்றதுக்கு மேப் மெத்தட் போட்டு சிங்கிள் லைனா கமெண்ட்ல முடிச்சுட்டு போயிடலாம்ல. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதுண்ணா. ஓகே ஓகே. இதுக்காக தான் மேப் யூஸ் பண்றோம். மேப் புரியுதா? நோட் பண்ணிட்டீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? மேப் எதுக்கு யூஸ் பண்றோம்? பேசிக் ஐடியா இருக்கா? ஓகே 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 ஓகே. நம்ம நெக்ஸ்ட் வந்து ஃபில்டர் பார்ப்போம். ஃபில்டர் மெத்தட்ஸ் எதுக்காக யூஸ் பண்றோம்னா ஒரு கண்டிஷன்ல உள்ள டேட்டாவை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்றது தான் ஃபில்டர் மெத்தட். அது பேர்லயே இருக்கு. ஒரு ஒரு எலமெண்ட்ல உள்ள கண்டிஷனை அதோட ஒரு கண்டிஷன் போட்டு அந்த டேட்டாவை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்றது தான் ஃபில்டர் மெத்தட். ஒரு எக்ஸாம்பிளோட ஷோ பண்றேன். ஒரு நியூ அரேவை கிரியேட் பண்ணிட்டு, இதுவும் சிமிலர் மேப் மாதிரி தான். இது வந்து ஒரு நியூ அரேவை கிரியேட் பண்ணிட்டு அந்த அரேக்குள்ள இருக்கிற உங்களுக்கு எந்த கண்டிஷன் ஃபில்டர் பண்ணுமோ அந்த பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்றது தான் ஃபில்டர் மெத்தட். இங்க பாத்தீங்கன்னா கான்ஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு அந்த அரேக்குள்ள இருக்கிற நம்பர் 10 20 30 40 50 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரேக்குள்ள டேட்டா இருக்கு. நம்ம வந்து ஒரு நியூ அரேவை கிரியேட் பண்ண போறோம். என்ன சொல்லியிருக்கேன்? ஃபில்டரும் மேப்பு ஃபில்டர் ரெடியூஸ் எல்லாமே ஒரு நியூ அரேவை கிரியேட் பண்ணுவோம்.
ஃபில்டர் ஆல்சோ நியூ அரே கிரியேட் பண்ணணும். அப்போ நம்ம அதுக்காக அந்த ஃபங்க்ஷன் அந்த வேரியபிள் மறுபடியும் கால் பண்ணுறோம். கால் பண்ணிட்டு ஃபில்டர் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஃபில்டர் மெத்தட் யூஸ் பண்ணிட்டு அதுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம். நேம் நியூ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துருவோம். அந்த ஃபங்க்ஷனை இங்கே கால் பண்ணுறோம். கால் பண்ணிட்டு அந்த பேராமீட்டர்ஸில் நம்மன்னு ஒரு ஒரு ஆர்கியூமெண்ட்டை பாஸ் பண்ணுறோம். அந்த நம்மன்ற ஒரு ஆர்கியூமெண்ட்டை பாஸ் பண்ணிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள எப்பயுமே அந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணணும்னா ரிட்டர்ன் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இந்த நம் வந்து ஒரு ஈச் பை ஈச் வேல்யூவாக செக் பண்ணிட்டு வரும். கண்டிஷன்ஸை இப்போ நம்ம வந்து நம் வந்து கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 50 இருந்தால் அந்த வேல்யூ மட்டும் ஷோ பண்ணு, அது கீழே இருக்கிற வேல்யூவை ஃபில்டர் பண்ணி எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபில்டர் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 10 வந்து 15ஓட கிரேட்டர் தென் ஈக்குவல் டு அப்படின்னு பார்ப்போம். இல்லை அப்போ 10 ஃபில்டர் அவுட் பண்ணிடும். நெக்ஸ்ட் 20 வந்து பெருசா, எஸ் 20 பெருசு தான், அப்போ அரேக்குள்ளே போயிடும். நெக்ஸ்ட் 30 பார்ப்போம், 30 பெருசு தான், அப்போ அரேக்குள்ளே போயிடும். 40 பெருசு தான், அப்போ அரேக்குள்ளே போயிடும். 50 பெருசு தான், அப்போ அரேக்குள்ளே போயிடும். 60 பெருசு தான், அப்போ அரேக்குள்ளே போயிடும். இங்கே வந்து 10 மட்டும் ஃபில்டர் அவுட் ஆயிருக்கு. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகல, அதனால 10 மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துருச்சு. இதுக்காக தான் நம்ம ஃபில்டர் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதா? புரியுதா? ஓகே ஓகே. இது யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா எப்படி ஃபில்டர் மெத்தட் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு? ஓகேண்ணா. சொல்லுவாண்ணா. சொல்லுங்க சொல்லுங்க. ஃபஸ்ட்டு ஃபில்டர் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம கிட்ட ஒரு லிஸ்ட் ஆஃப் அரே இருக்கு. அரேல ஓகே வந்து லைக் மல்டிபிள் வேரியபிள் நேம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 10லேருந்து 60 வரைக்கும் நம்பர் இருக்கு. ஸோ ஓகே நம்மளுக்கு ஒரு 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 கண்டிஷன் இருக்கும். இந்த கண்டிஷன்ல ஃபாலோ பண்ற எலிமெண்ட்லாம் நம்ம தனியா வேணும். இப்போ இதுல இருந்து எனக்கு இங்க வந்து நம்ம என்ன எடுத்துக்கோனா, நம்பர் வந்து கிரேட்டர் தென் 15 இருக்க நம்பர்லாம் வேணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20ல இருந்து 60 வரைக்கும். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா, இன்னொரு கான்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணிட்டு புதுசா ஒரு வேரியபிள் அரே ஒன்று எழுதுறோம். அந்த நேம் வந்து நியூ அரேன்னு கொடுத்துடுறோம். ஓகே ஸோ இப்போ என்ன பண்றோம்னா, பழைய அந்த நம்பர்ஸ் இருக்க அரேவை வந்து டாட் ஃபில்டர் அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். ஃபில்டர் மெத்தட். ஃபில்டர் ஃபில்டர்ன்றது ஒரு மெத்தட் யூஸ் மெத்தட். பண்றோம். ஓகே. ஓகே அந்த ஃபில்டர் மெத்தட் வந்து உள்ள என்ன ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்றோம்னு அந்த நியூ ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துடுறோம். ஓகே இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னன்னு கீழே கால் பண்றோம். ஃபங்க்ஷன் நியூ ஃபங்க்ஷன் நம்மன்னு கொடுத்துட்டு நம்மளுக்கு என்ன வேணும் அந்த ரிட்டர்ன்ல எழுதுறோம். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 15 ஆர் இப்போ இதுல இருக்க கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 20னா அந்த மாதிரி நம்மளுக்கு ஏற்ற கண்டிஷன் வந்து ரிட்டர்ன்ல கொடுக்குறோம். ஸோ இப்போ கன்சோல் டாட் லாக் நியூ அரே கால் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் பர்ஃபார்ம் ஆகி ஃபில்டர் பண்ணி தருதணும். ஓகே நான் இது பெட்டர் வந்து நம் டாட் ஃபில்டர் போட்டு நியூ ஃபங்க்ஷன் தனியா கால் பண்ணாம அங்கேயே நம் அந்த ஆரோ ஃபங்க்ஷன் போட்டு நம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 15 போட்டா இந்த அடுத்த 2 லைன் எழுதுவனால புரியல என்ன கேக்குறீங்க? அந்த நம்பர்ஸ் டாட் ஃபில்டர்னு போட்டு நியூ ஃபங்க்ஷன் கால் பண்ணாம ஓகே அங்கேயே நம் ஆரோ ஃபங்க்ஷன் போட்டு நம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 15 போட்டு ஓகே ஸ்ட்ரெயிட்டா கால் பண்ணா வந்துரும்லண்ணா. ஓகே. இது வந்து எதுக்காக யூஸ் பண்றோம்னா, இப்போ நீங்க கேக்குறீங்களா, உங்களுக்கு ஒரே ஒரு இப்போ இதோட வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படிங்கும்போது நீங்க டைரக்டா இதை போட்டு பிரிண்ட் பண்ணுவீங்க. இப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியாது, நீங்க ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஃபில்டர் பண்ணுவீங்க? ஒரு கோடிங் கொடுக்குறாங்க, நீங்க ஒரு டெக்னிக்கல் இன்டர்வியூ போனீங்கன்னா இதுல டூப்ளிகேட் நம்பரை ரிமூவ் பண்ணு சொல்லுவாங்க. அங்க நீங்க ஃபில்டர் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுவீங்க? ஃபில்டர் மெத்தட் யூஸ் பண்ணாம சொல்லி பண்ணணும்னா எப்படி பண்ணுவீங்க? நான் அது சொல்ல லைக் ஃபில்டர் யூஸ் பண்றோம் அது ஓகே. ஓகே ஃபில்டருக்குள்ள நியூ ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு கீழே அகைன் ஃபங்க்ஷனை நம்ம எழுதுறோம்ல, ஃபங்க்ஷனோட பர்பஸ் இங்க அது வந்து டிக்ளேர் பண்றீங்க. இங்க நான் அந்த இங்கே ஸ்ட்ரைட்டா டிக்ளேர் பண்ணிடலாம்ல ஆரோ ஃபங்க்ஷன் கொடுத்து. ஏரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே அது சூப்பர் சூப்பர். சொன்னேன். ஓகே ஓகே ஓகே. இப்படிதான் யோசிக்கணும். இங்க ஏரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஏன் இங்க ஃபங்க்ஷன் போட்டு தனியா செப்பரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதானே கேக்குறீங்க. இங்கே ஏரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு அதானே சொல்றீங்க. ஓகே ஓகே அதை யூஸ் பண்ணலாம். பேர் என்ன? ஓ சொன்னீங்களா உங்க பேர் என்ன ஸ்டூடெண்ட்? அஜய். ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். நீங்க நல்லா கோத்ரூ பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இது இப்படிதான் நீங்க கோட்ல அன்னைக்கு ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஏரோ ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்றோம், நான் அதுக்காக தான் ஃபங்க்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தென் ஏரோ ஃபங்க்ஷன் போனேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க கோட் பண்ண போகும்போது இன்னும் கோடை சிம்பிளிஃபை பண்ணலாம். இந்த மாதிரி மல்டிபிள் லைன் எழுதாம இருக்கேன். தென் நம்ம ரெடியூஸ் மெத்தட் பார்க்க போறோம். ரெடியூஸ் மெத்தட் எதுக்காக யூஸ் பண்றோம்னா, இது சேம் மேப் மாதிரி தான். இது ஒரு நியூ அரேவை கிரியேட் பண்ணும். மேப் வந்து என்ன பண்ணும்னா நியூ அரேவை கிரியேட் பண்ணிட்டு அந்த அரே உள்ள எல்லா டேட்டாவுமே பிரிண்ட் பண்ணும். ஆனா ரெடியூஸ் அப்படி கிடையாது. நியூ அரேவை கிரியேட் பண்ணிட்டு சிங்கிள் வேல்யூவா பிரிண்ட் பண்றதுக்கு பேர் தான் ரெடியூஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. இப்போ அதை எக்ஸாம்பிளோட நம்ம பார்ப்போம்.
கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். நான் டீட்டெயில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே நம்பர்ஸ்னு ஒரு அரே இருக்கு. அந்த அரே வந்து நியூ அரே கிரியேட் பண்ணிட்டு நியூ அரே கிரியேட் பண்ற அரேக்கு நியூ அரே நேம் கொடுத்துட்டோம். நம்பர்ஸ் டாட் ரெடியூஸ்னு அந்த ரெடியூஸ் மெத்தடை கால் பண்றோம். கால் பண்ணிட்டு இங்க சொன்ன மாதிரி அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம். நேம் கொடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷனை இங்க கால் பண்றோம். கால் பண்ணிட்டு அங்க வந்து நம்புன்ற மட்டும் தான் பாஸ் பண்ணுவோம். இங்க அக்குமுலேட்டர் யூஸ் பண்ணிப்போம். ஏசிசினா அக்குமுலேட்டர் சொல்லுவாங்க. அக்குமுலேட்டர் கமா நம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேராமீட்டர்ல ஆர்குமெண்டா பாஸ் பண்ணிருக்கோம். பாஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல அக்குமுலேட்டரோட வேல்யூவும் நம்மோட வேல்யூவும் ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த இட்ரேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா அக்குமுலேட்டர் தான் ஃபர்ஸ்ட் வேல்யூ. இப்போ ஃபர்ஸ்ட் 10 எடுத்துக்குவோம். அக்குமுலேட்டர் 10 எடுத்துக்கிட்டு தென் வந்து நம்ம வந்து செகண்ட் எலமெண்டோட செகண்ட் வேல்யூவை நம்மன்னு எடுத்துக்குவோம். இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இது போய் ரன் ஆச்சுன்னா இங்க 10 பிளஸ் 43 வந்து 53 ஷோ ஆகும். இப்போ அடுத்து அக்குமுலேட்டர் வேல்யூ வந்து இங்க 53 ஸ்டோர் ஆயிடும். இந்த இட்ரேஷன் வந்து அப்படியே ரன் ஆகிட்டு போகும். இங்க அடுத்த ஸ்டெப்ல வந்து அக்குமுலேட்டர் வந்து 53னா தென் வந்து இங்க நம்ம வந்து நெக்ஸ்ட் 50 அப்படின்னு எடுக்கும். இந்த இட்ரேஷன் இந்த ஃபர்ஸ்ட் இட்ரேஷன் போட்டிருக்கல இந்த இட்ரேஷன் படி தான் இந்த கண்டிஷன் வந்து அக்குமுலேட்டர் வேல்யூ வந்து கிடைக்கிற வேல்யூவை அக்குமுலேட்டர் வேல்யூவா எடுத்துக்கும். தென் நெக்ஸ்ட் நம்பரை வந்து அந்த அக்குமுலேட்டரோட ஆட் பண்ணி அவுட்புட் ஷோ பண்ணும். பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், மேப் வந்து ஒரு நியூ அரே கிரியேட் பண்ணிட்டு மல்டிபிள் ஆஃப் டேட்டா ஷோ பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ரெடியூஸ் அப்படி இல்லை, நியூ அரே கிரியேட் பண்ணிட்டு எல்லா வேல்யூவும் அந்த என்ன நம்ம ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்றோமோ அந்த ஆக்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு சிங்கிள் வேல்யூவா டேட்டாவா கொடுக்கறது பேர் தான் ரெடியூஸ் மெத்தட் சொல்லுவாங்க. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே. இல்லை யாருக்கும் டவுட் இருக்கா? இந்த இந்த ஃபங்க்ஷன் எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருக்கா? இந்த அக்குமுலேட்டர் எதுக்காக, இந்த அக்குமுலேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணா அக்குமுலேட்டர்னா என்னங்கண்ணா? அக்குமுலேட்டர்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் வேல்யூ எடுத்துக்கும். தென் நீங்க நம்பர் கொடுத்தீங்கன்னா செகண்ட் இண்டெக்ஸ் ஆஃப் வேல்யூ. இந்த ரெண்டு வேல்யூவும் யூஸ் பண்ணி ரெடியூஸ் மெத்தட் என்ன பண்ணுன்னா, நீங்க ஒரு ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்றீங்க. ஒரு மேப்ல வந்து ஒரு நியூ அரே கிரியேட் பண்ணிட்டு ஈச் பை ஈச் டேட்டாவா சொல்லிட்டு ஷோ பண்ணணும். ரெடியூஸ் மெத்தட் வந்து வேல்யூ சிம்பிளிஃபை பண்றதுக்காக, ஒரு சிங்கிள் வேல்யூவை ஷோ பண்ணணும் அப்படின்றதுக்காக. நார்மலா நீங்க எந்த ஒரு வேல்யூவோட வேல்யூ பிரிண்ட் பண்ணி போட்டாலும் இங்க அக்குமுலேட்டர் யூஸ் பண்ணலன்னா மேப் மாதிரி தான் ரன் ஆகும். அந்த அரே நியூ அரே கிரியேட் பண்ணி அந்த நியூ அரே ஃபுல்லா ஷோ ஆகும். அக்குமுலேட்டர் என்ன பண்ணுன்னா கரண்ட் இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து கரண்ட் இண்டெக்ஸா எடுத்துக்கிட்டு தென் நம்புன்றது வந்து செகண்ட் வேல்யூவா எடுத்துக்கும். இந்த ரெண்டு வேல்யூவை ஆட் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷன் ரன் ஆனதுக்கு அப்புறம் தென் அதுல கிடைச்ச வேல்யூவை நெக்ஸ்ட் அக்குமுலேட்டரா எடுத்துக்கும். இப்படிதான் இந்த கண்டிஷன் இந்த எல்லா இந்த அரேல உள்ள எல்லா டேட்டாவும் சாட்டிஸ்ஃபைட் ஆகிற வரை அந்த அக்குமுலேட்டர் வேல்யூ ஆட் ஆகி கடைசியா சாட்டிஸ்ஃபை ஆகி உங்களுக்கு ஒரு அவுட்புட் ஷோ ஆகும். புரியுதா? ஓகேங்கண்ணா. ஓகே. யாருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? இன்னைக்கு நம்ம வந்து மேப் அரே மெத்தட்ஸ்ல மேப் பார்த்துருக்கோம், ஃபில்டர் பார்த்துருக்கோம், ரெடியூஸ் பார்த்துருக்கோம், கால் பேக் ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம், ப்ராமிஸ் பார்த்துருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குதா என் வாய்ஸ் ஆடியபிளா இருக்கா? கேக்குது.
இன்னைக்கு பார்த்த கிளாஸ்ல எதுவும் டவுட்ஸ் இருக்கா யாருக்கும்? ஸ்டூடெண்ட்ஸ்? இல்லைண்ணா. ஓகே ஓகே. லாஸ்ட் கிளாஸ்ல எல்லாம் போட்டு பார்த்தீங்களா? எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சா லாஸ்ட் கிளாஸ்ல? ஸ்டூடெண்ட்ஸ், என் வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? கேட்குது. ஓகே ஓகே. இன்னைக்கு நம்ம பார்த்ததுல யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இல்லைல்ல? ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குதா? என் வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? கேக்குதண்ணா. இப்போ ஓகே புரியுது. போட்டு பார்த்தா டவுட் வரும்னு நினைக்கிறேண்ணா. ஓகே ஓகே. நீங்க அதை நோட் பண்ணிக்கோங்க. இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அதுக்காக தான் உங்களுக்கு ரெடியூஸ் மெத்தட்ல கண்டிப்பா டவுட் வரும். அதுக்காக இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆல்ரெடி இப்போ இது மட்டும் தான் இருக்கு. புரியல, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுமா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டேண்ணா. ஓகே ஓகே. டவுட் வரதான் செய்யும். நீங்க ரெஃபர் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு கோடிங் இம்ப்ரூவ் ஆகும். டவுட் வந்தால் தான் உங்களுக்கு நீங்க கரெக்டா போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ம். ஓகே சார், கவியனை கூப்பிட்டு ஆ, டேஷ்போர்ட் விஷயம் பேசணும்னு சொல்லிடுறேன். ஆமா, நீங்க மியூட் பண்ணிட்டு கவியை கால் பண்ணுங்க. ஓகே, ஓகே இப்போ சார். அக்ஷயா நீங்க மட்டும் தான் இது பண்ணிருக்கீங்க, கோல்ட் ஃபவுண்டேஷனுக்கு பண்ணணும் அப்படின்னு. அக்ஷயா இருக்கீங்களா? யாரெல்லாம் கோல்ட் ஃபவுண்டேஷனோட டேஷ்போர்ட்ல ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்றவங்க மட்டும் இருங்க. ஸோ மற்றவங்க எல்லாம் போகலாம். ஸோ அக்ஷயா மட்டும் தான் நேம் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீ கீர்த்தனா தேவி, ராஜலட்சுமி, பிரவீனா, இப்ராஹிம், ஹேமலதா, கோபிகா, கோகுல், அஜய், அக்ஷயா. இருக்கீங்களா? தூங்கிட்டு இருக்கீங்களா எல்லாரும்? அண்ணா லேப் இல்லைண்ணா. அண்ணா என்ன பண்றது? ஓகே, புரியுது புரியுது புரியுது. லேப் இல்லை அப்படின்னா, see, நீங்க லேப் இல்லைனாலும் பட் நீங்க அந்த பிக்மா ஃபைல் ஒயர் ஃப்ரேம் பண்றதுக்கு நீங்க பார்க்கலாம், லாஜிக் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஒர்க் பண்ண முடியலனாலும் அந்த பிரெயின் ஸ்டார்ம் பண்ற டிஸ்கஷன் செஷன்ல இருக்கலாம் நீங்க. ஸோ அப்புறம் இவங்க பண்ண அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ற டெஸ்டிங்லயும் இருக்கலாம் நீங்க. ஏன்னா பில் பண்ற ஒரு டீமா இருந்தாலும் டெஸ்ட் பண்றது ஒரு டீமா இருக்கணும். ம். மற்றவங்க என்ன பண்றீங்க? ராஜலட்சுமி, இப்ராஹிம், ஹேமலதா, அஜய். சொல்லுங்கண்ணா. அஜய் அவைலபிளா இல்லையா? ஆனா எனக்கு லைக் சொல்லிருக்கீங்க. இப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுதுண்ணா. லைக் செமஸ்டர் May 7 முடியுது. ஸோ அதுக்கப்புறம் நான் ஃப்ரீயாக பண்ணலாம். நாளைக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஃபீஸ் லைக் நெக்ஸ்ட் 3 வீக்கும் சண்டேஸ் மட்டும் தான் நான் ஹாலிடே, மற்றபடி ஃபுல்லாக இருக்கும் கிளாஸஸ். ஓகே ஓகே 7க்கு அப்புறம் ஓகேண்ணா. அப்படி கண்டினியூ லைக் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கூட வந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன், பிரச்சனை இல்லை. அது அந்த டைம்ல என்ன அவைலபிலிட்டி இருக்கோ அதை பார்த்துக்கலாம். ஓகே. பிரீஃபா டிஸ்கஷன் போயிட்டு தான் இருக்கும். மேபி கேட்க முடியுதுன்னு கேளுங்க. மற்ற 3 பேர் ஹேமலதா, இப்ராஹிம், ராஜலட்சுமி. அண்ணா என்கிட்டயும் லேப்டாப் தான் இல்லைண்ணா. ஓகே, அப்புறம் கீர்த்தனா தேவிக்கு சொன்னதான் உங்களுக்கும் யூ கேன் பி அ பார்ட் ஆஃப் த டீம். ஏன்னா நீங்க லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் இன்னும், அண்ட் அது எப்படி பண்றாங்கன்றதையும் பார்க்கலாம் நீங்க. ஓகேண்ணா. பேசிக்கலி லைக் ஸ்டோரி டெல்லிங் மாதிரி இருக்கும், டிஸ்கஷன் எப்படி பண்றோம் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் அதை டெவலப் பண்ணி ஹேண்ட்ஸ் ஆன் லேப்டாப்போட இருக்கிறவங்க தான் ஹேண்ட்ஸ் ஆன்ல அதோட கோடிங் எழுத ஆரம்பிப்பாங்க. ஓகேண்ணா. இப்ராஹிம் அண்ட் ஹேமலதா. அண்ணா ஓகேண்ணா. லேப்டாப் இருக்குண்ணா. ஆனா இப்போ எக்ஸாம்ஸ் ஏன்னா எல்லாருக்கும் எக்ஸாம் இருக்கு சரியா. எனக்கு என்னன்னா, இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு பி இன் த டீம், ஏன்னா இது தனி வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி போறோம் நாங்க, ஓகே. அதுக்கு தான் கேட்டுக்கிறோம். ஓகேண்ணா, நான் வரேன்.
ஓகே டன். நேமலத்தா நீங்க மட்டும் தான். அண்ணா நான் இன்ட்ரெஸ்டட் தான். லேப்டாப் மட்டும் இல்லைங்கண்ணா. நான் பார்ட்டிசிபேட் பண்றேங்கண்ணா. ஒர்க் பண்ணி தரேங்கண்ணா. சரி ஓகே டன். அக்ஷயா ஹோஸ்ட் இருக்கீங்களா, தூங்குறீங்களா? அக்ஷயா ஆக்சுவலா இது என்ன ஒர்க்னா? இப்போ என்ன நான் பண்ண போறோம்? நம்ம இப்போ ஆன்போர்டிங் எல்லாமே எக்ஸல் ஷீட்ல பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல. ஓகே எக்ஸல் ஷீட்ல பார்த்து எக்ஸல் ஷீட்ல போட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஓகே இனிமே அந்த எக்ஸல் ஷீட்டை வந்து பண்றதை விட நம்ம ஒரு டிபி நம்மளுக்கு வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ அஜய்ன்ற ஸ்டூடெண்ட் உள்ள கொண்டு வரோம் அப்படின்னா அஜய் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ற ஃபார்மே நம்மளோட டேட்டா பேஸ்ல போய் உட்காரணும். ஸோ ஒரு என்டையர் ஸ்டூடெண்டோட ரெக்கார்ட் அதில் இருக்கணும். ஓகே ஸோ என்ன கிளாஸ் அட்டன் பண்றாங்க, அந்த கிளாஸ் எந்த டீச்சர் எடுக்கிறாங்க, அந்த டீச்சரோட ஷெட்யூலுங்க ஒரு கேலண்டர் இருக்க போது கேலண்டர்ல வந்து செஷன்ஸ் மார்க் பண்ண போறாங்க. ஸோ நீங்க எந்தெந்த டைம்லலாம் பிஸி, நீங்க காலேஜ் போகிற டைம் என்ன அது அதில் இருக்க போகுது. ஏன்னா அதுக்கப்புறம் அதர் ஆக்டிவிட்டிஸ் என்ன பண்றீங்க அது இருக்க போகுது. ஸோ ஓவராலா ஒரு டேட்டாபேஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட், சிறகுகளா இருக்கலாம் நான் சிறகுகளா இருக்கலாம், என்ன பண்றாங்க அப்படின்றதுல இருந்து எல்லாமே நம்ம அதில் கொடுக்க போறோம். ஸோ டிசைன் கிளாஸ்ல யாரெல்லாம் இருக்கீங்களோ இந்த வீக் தேர்ஸ்டேல இருந்து சுதர்ஷன் வருவாங்க. ஸோ சுதர்ஷன் பாலா சார் கூட ஒர்க் பண்றாங்க, என் கூட அபிஷேக் கூட ஒர்க் பண்றாங்க. ஸோ அவர் ஜாயின் பண்ணிருக்காரு மீட்டிங்ல ஃபார் த டிஸ்கஷன் ஆஃப் எப்படி பண்ண போறோம் அப்படின்றதுக்கு. டிசைன் என்ன டிசைன்னா? வெப்சைட் டிசைனிங்கா? பேக் எண்ட் ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்றதுக்கு டேஷ்போர்ட் மாதிரி மொபைல் ஆப்பா இருக்காது. ஓகே பட் நீங்க அது வந்து ரியாக்டிங் நோட்லையும் பண்ணுவீங்க. பேசிக்கலி வெப்சைட்னு வச்சுக்கோங்களேன். அபிஷேக் சொல்லுங்க அபிஷேக், நீங்க தான் இது பண்ண போறீங்க. எஸ் சார், சொல்லுங்க சார். நீங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு. சார் டேஷ்போர்ட் அந்த மாதிரி டீம்க்கு வந்து வரப்போகுது சார். ஷோ. ஓகே நம்ம டேஷ்போர்டே ஷோ பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே சார், நம்ம டேஷ்போர்ட் ஷோ பண்ணலாம். பண்ணுங்க பிரச்சனை இல்லை. ஓகே சார். மாதிரி இதான் ஒரு அட்மின் பேனல் பார்த்துக்கோங்க. இந்த அட்மின் பேனலில் ஒரு யூசர் டேட்டா கிரியேட் பண்ணுறோம். கிரியேட் பண்ணிவிட்டு அந்த யூசர் என்ன இந்த மாதிரி சார் சொன்னீங்க, யூசர் ப்ரொஃபைல் கிரியேஷன் தான் சார். ஆமா அபிஷேக். ஸோ இதுலேயே நம்ம அந்த யூசரோட டெசிக்னேஷன் என்னன்னு கொடுக்க போறோம். ஸோ என்ன படிக்கிறாங்க, எந்த காலேஜ் படிக்கிறாங்க, எந்த ஊர், ஸோ இதில் இருக்க எல்லா ஃபீல்டையும் கொண்டு வந்துடுவோம் நம்ம. ஸோ அவங்க யாருக்கு ரிப்போர்ட் பண்றாங்கன்ற அந்த ரிப்போர்ட்டிங்கையும் கொண்டு வந்துடுவோம் நம்ம. ஸோ மோரோவர் எல்லாமே இருக்கும் நம்ம சிஸ்டம் இங்கே. அஜய் அஜய் கேக்குதா? என்ன கூப்பிடுறீங்க?
உங்களை தான் கூப்பிட்டேன். அது பார்த்துருக்கீங்க, ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த பார்த்தேன். மாதிரி ஒரு சிஸ்டம் தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே. இதுதான் டீமோட ஃபுல் சப்போர்ட் வேணும். ஸோ அக்ஷயா ஐ ஸ்டில் தேர்? அக்ஷயா இஸ் நாட் தேர். அபிஷேக், கவி என்னது? கவி அந்த அவைலபிள் இல்லை சார், கால் இப்போது எடுக்கல. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் ஒரு காலில் பார்த்துருவோம். இதை மேபி இன்னைக்கு அக்ஷயா இஸ் ஆல்சோ நாட் தேர். அபிஷேக், நீங்க எண்ட் மீட்டிங் கொடுத்துருங்களா? சார் மீட்டிங் எண்ட் பண்ணிடுறீங்களா? ஓகே சார், ஓகே சார். ஓகே, தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. தேங்க்யூண்ணா.